இன்றைய தியானம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமொழிகள் 10:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் எழுதினதான இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில், குறிப்பாக இந்த 10ஆம் அதிகாரத்தில் அநேக முறை நீதிமான்களை குறித்து அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் சாலமோன் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கலாம். இந்த நாளில் நீதிமானுடைய வாயை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய வாயும் நீதிமானுடைய வாய் போல மாறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாகவே மாறணும்னு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம வாய் எப்படி இருக்கு? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை வச்சு நாம் நீதிமானா அல்லது வேற யாரான்னு நம்ம நிதானிச்சு கொள்ளலாம். இது சாலமோன் எழுதுகிறார், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இதே 10ஆம் அதிகாரத்தில் 20-21 ஆகிய 2 வசனத்தில் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று எழுதுகிறார். வாய் ஜீவ ஊற்று, நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. முதல் பாகத்தை மட்டும் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. 21ஆம் வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, என் வாய் ஜீவ ஊற்றாகவும், என் நாவு சுத்த வெள்ளியாகவும், என் உதடுகள் அநேகரை போஷிக்கும் உதடாகவும் ஏசப்பா இன்றைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்தி தாரோன்னு ஜெபிக்க போகிறோம். பெரியமானே, நம்முடைய வாய் எப்படி இருக்கு? நம்முடைய நாவு எப்படி இருக்கு? நம்முடைய உதடுகள் எப்படி இருக்கு? நம்ம அநேகரை போஷிக்கிறோமா? அப்படிப்பட்ட உதடாய் பரிசுத்தப்படுத்தி தாரோன்னு கேட்க போறோம். இதே 10ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்று சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய வாய், என்னுடைய நாவு, என்னுடைய உதடு, என்னுடைய வாய், என்னுடைய நாவு, என்னுடைய உதடு, இது மூணுமே பரிசுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உண்மையில நம்ம நீதிமான்கள், பெரியமான்களே. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி, மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்லி, மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி, பந்தியில் பங்கு பெறுகிறேன்னு சொல்லி, கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அநேகருடைய வாய் கர்த்தருக்கு பிரியமானதையும் பேசுறதில்ல, அநேகரை போஷிக்கிறதும் இல்லை. அது சுத்த வெள்ளின்னு சொல்றதுக்கு சுத்த அயோக்கியமானவைகளை பேசி தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நாவு, நம்முடைய உதடு, நம்முடைய வாய், அன்றைக்கு ஏசாயா நாவில் ஒரு தூதன் அக்கினியை வச்சது போல வைக்கணும் பிரியமானவர்களே. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எது சுத்தமாகுதோ இல்லையோ நம்முடைய வாய், நாவு, உதடு இவைகள் பரிசுத்தமாகணும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு விசேஷமாய் கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 13-14 பாருங்க. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்கள், நீதிமான்கள் அப்படின்னு 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இங்கே 13ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு ஒரு படி மேலே ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஞானவான்கள், நீதிமானாய் வாழ அர்ப்பணித்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் வேதம் எப்படி அழைக்கிறது என்றால் ஞானவான்கள். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய போதகம், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகரை போஷிக்கணும். ஜீவ ஊற்றா நம்முடைய
உதடுகள், நாவு, வாயை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. சாலமோன் ஞானி எழுதும் பொழுது, ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். அறிவை இறைக்கும். ஞானிகளுடைய போதகம், ஞானிகளுடைய உதடுகள், அவைகள் ஜீவ ஊற்றாய் இருக்கணும். அவைகள் அறிவை இறைக்கணும். எப்படி ஒரு கிணற்றுல நம்ம தண்ணி இறைக்கிறோமோ அதுபோல ஞானவான்களுடைய வாயிலிருந்து அறிவு புறப்பட்டு வரணும். பிரியமான நம்முடைய உதடுகள் அறிவை இறைக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனத்தை பார்ப்போம். சாலமோன் ஞானி எழுதுகிறான், புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. 23ஆம் வசனம், ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். 24ஆம் வசனம், இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தாவே, இதெல்லாம் எனக்கு நீங்க தாங்க. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 10:11 படி ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாய் ஜீவ ஊற்றாயிருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய நாவும் சுத்த வெள்ளியாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொருவருடைய உதடுகளும் அநேகரை போஷிக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உதடுகளும் உமக்கு பிரியமானவைகளை பேச அறியட்டும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானவான்களாய் காணப்பட ஆண்டவரே, எங்களுடைய போதகங்கள் ஆண்டவரே ஜீவ ஊற்றாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் உதடுகள் அறிவை இறைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, என்னுடைய நாவு, என்னுடைய வாய், என்னுடைய உதடு அப்பா நீர் தொடும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலையிலே உம்முடைய அக்கினியினாலே தொட்டு ரட்சித்து பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.